மேல கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. இப்போ என்னோட ஸ்கிரீன் வந்து தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? பிளாக் கலர் ஸ்கிரீனு. ஸோ எல்லாருமே அதாவது நான் பேசுறது திடீர்னு கேட்காம போனாலோ அல்லது நான் எழுதுறது திடீர்னு ஸ்டக் ஆனாலோ எனக்கு வந்து அப்ப மட்டும் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொன்னா போதும். ஓகேயா? ஓகே சார். ஓகே. நான் இருங்க ஸ்டார்ட் பண்றேன் ஒரு 1 மினிட். சரி சரி. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே நான் இப்பதான் பேச ஸ்டார்ட் பண்றேன். ஓகே சரி. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ இது வந்து கிளாஸ் 2 ரைட்டா? நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நான் அப்படியே ஒரு ஃப்ளோல நான் போய்கிட்டே இருக்கேன். நான் எழுதுறது அப்படியே நீங்க காப்பி பண்ணி நோட்ல வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். அது போக வந்து இந்த கிளாஸ் முடிகிறப்ப வந்து நம்ம வந்து எப்படி கொஞ்சமா அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றதையுமே நான் ஐடியா வந்து நான் கொடுத்துருவேன். ரைட்டா? சரி. இப்போ நம்மளுக்கு வந்து நார்மலாவே ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி வரலாறு நம்மளுக்கு வரலாறு அப்படின்றது வந்து ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்றத பார்த்தோம். அதாவது ப்ரீ அப்படின்றது என்னது? வரலாறுக்கு முன்னாடி நடந்தது ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புரோட்டோ அப்படின்ற ஒண்ணு இருக்கு. புரோட்டோ. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரி. சிம்பிளா அதாவது வரலாறுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் நடுவில் இருக்கிறதா வந்து என்ன ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்கன்னா புரோட்டோ ஹிஸ்டரி. அது எப்படி வந்து இதை வந்து ப்ரீ ஹிஸ்டரி, இதை புரோட்டோ ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ப்ரீ ஹிஸ்டரியில நடந்ததுக்கு நம்மளுக்கு வந்து எழுதின எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டா எழுதுனது எதுவுமே கிடையாது. அதாவது எழுதப்பட்ட எவிடன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ரைட்டா? அடுத்து இந்த மியூட்ல போட்டுருங்க. ஸோ புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு எழுதப்பட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எழுதப்பட்டது இருக்கு. எழுதின எவிடன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த எழுதப்பட்டதை வந்து டெசிஃபர்னா என்னதுன்னா, இப்ப நான் வந்து இந்த மாதிரி எழுதுறேன். இப்ப வந்து என் பேரை வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி எழுதுறேன். இப்படி இந்த வந்து என் பேர் பிரதீப்ன்றத வந்து நான் இப்படி இந்த மாதிரி வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓகே இந்த இதுல இந்த எழுத்து வந்து பியா இருக்கலாம், இது வந்து ஆரா இருக்கும், இது ஏவா இருக்கும், இந்த எழுத்து டியா இருக்கும், இது வந்து ஈயா இருக்கும், இது ஈயா இருக்கும், இது பியா இருக்கும். ஸோ அப்ப இதுல எழுதப்பட்டிருக்குது பிரதீப் அப்படின்ற பெயர் தான் அப்படின்ட்டு அந்த எழுதுனதுல இருந்து ஓகே இதுல இருந்து இதுதான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது பேர் தான் டெசைஃபர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து எழுதப்பட்டதை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியல. இந்த புரோட்டோ ஹிஸ்டரியில கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்மளுக்கு ஹிஸ்டரி அப்படின்றது எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நமக்கு எவிடன்ஸ் இருக்கு, எழுதப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. அந்த எழுதப்பட்ட எவிடன்ஸ்ல இருந்து டெசிஃபர் பண்ணியிருக்கோம். டெசிஃபர் என்னது? இதுதான் எழுதியிருக்கிறாங்க, இதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அதனாலதான் டெசிஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் பிரிக்கப்படும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அப்போ புரோட்டோ ஹிஸ்டரினா என்னன்னா வரலாறுக்கு முன்னாடி நடந்ததும், அதாவது அதுக்கப்புறம் வந்து வரலாறு இதுக்கு நடுவில் இருக்க ஒரு சில காலத்தை வந்து பார்த்துட்டீங்க. அதாவது இந்த காலத்துல இருந்து இந்த காலம் தான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ரைட்டா? அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்துல இருந்து இந்த காலம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த நடுவில் நம்மள ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதெல்லாம் புரோட்டோ ஹிஸ்டரிக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரலாறுல வந்து காயின்ஸ் இருக்கு தெரியுமா? நாணயங்களை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர் ஸ்டடி. அந்த படிப்பின் பெயர் வந்து என்ன அப்படின்னா நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழ்லயுமே இதேதான், நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்ட்டு. நுமிஸ்மேட்டிக்ஸ் நாணயங்கள். வரலாறுல வந்து பார்த்துட்டீங்கன்னா
ஒரு நாணயங்களை பத்தி படிக்கிறதன் பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா நாணயங்களை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர். ரைட்டா? சரி, இப்ப நம்மளுக்கு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போன கிளாஸே பார்த்தோம், பேலியோலித்திக்கு, மீசோலித்திக்கு, நியோலித்திக்கா பிரியுது அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஓல்டு ஸ்டோனேஜை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஓல்டு ஸ்டோனேஜ். நான் வந்து என்னன்றதை நான் சொல்றேன். ஓல்டு ஸ்டோனேஜ். அப்போ ஓல்டு ஸ்டோனேஜ்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஓல்டு அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேலியோ. ஓல்டு அப்படின்னா கிரேக்க வார்த்தை என்ன மீனிங்னா பேலியோ அப்படின்னு அர்த்தம் கிரேக்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்னதுன்னா பேலியோலித்திக் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா பேலியோ லித்திக் அப்படின்ட்டு தான் அர்த்தமே. இந்த பேலியோலித்திக்கா ரெண்டா பிரிக்க முடியும். பேலியோ அப்படின்னா ஓல்டு பழசு, லித்திக் அப்படின்னா கல்லு, அதாவது ஸ்டோன். ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு ஸ்டோனேஜ்ல மக்கள் எல்லாருமே என்ன வேலை பார்த்தாங்க, ஒர்க்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த காலத்துல என்ன பண்ண முடியும் ஓல்டு ஸ்டோனேஜ் டைம் பீரியட்ல? ஃபர்ஸ்ட் ஓல்டு ஸ்டோனேஜ் டைம் பீரியட்ல எந்த வருஷம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பிசி. 50,000 பிசினா கிறிஸ்து பிறப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு டைம் பீரியட். ரைட்டா? ஸோ அவங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வேட்டையாடினாங்க. ஹண்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹண்டர்ஸ்னா வேட்டையாடுறவங்க. அதுக்கப்புறம் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேதரர்ஸ். கேதரர்ஸ்னா என்ன அப்படின்னா, கேதர்னு என்னது, சேர்த்து வைக்கிறது. சரியா? ஒண்ணு கூடுறது இல்ல சேர்த்து வைக்கிறது, அது எல்லாமே இந்த கேதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதை சேர்த்து வைப்பாங்க? காடுகள் இருக்கு தெரியுமா? காடுகள்ல இருந்து பழங்கள், செடிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொடிகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய இலைகள், அது எல்லாத்தையுமே வந்து வேற வேற இடத்துல இருந்து சேர்த்து வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து வாழ்முறையை வந்து அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வேட்டையாடினாங்க. அவங்கள வந்து பாத்துட்டீங்கன்னா என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னா ஹண்டர் வேட்டையாடினாங்க. அதுக்கப்புறம் கேதரர்ஸ் நிறைய காடுல வளர்கிற நிறைய பழங்கள் அதெல்லாம் வந்து சேமித்து வச்சு அதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லப்படுறாங்க. அதாவது ஓல்டு ஸ்டோனேஜ் டைம் பீரியட்ல மக்கள் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோன். அப்ப இதுல ஸ்டோன் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, இந்த ஒரு டைம் பீரியடுக்கு வந்து கற்காலம் அப்படின்ட்டு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு டைம் பீரியட் அதிகப்படியாக யூஸ் பண்ணப்பட்ட பொருள் என்னன்னா கல்லு தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க. அந்த கல்லுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, கல்லுன்னா ஆல்ரெடி என்ன சொன்னேன் உங்களுக்கு, லித்திக் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் மெகா அப்படின்னா என்னது, பெருசு. மைக்ரோ அப்படின்னா என்னது, சின்னது. ஸோ அப்ப சிம்பிளா மெகாலித் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெகாலித் அப்படின்னா வந்து பெரிய கல், அவ்வளவுதான் அர்த்தம். மெகா அப்படின்னா பெருசு, லித் அப்படின்னா கல்லுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப மெகாலித்னா பெரிய கல். ஓல்டு ஸ்டோனேஜ்ல வந்து என்ன மாதிரி கல்லை யூஸ் பண்ணாங்க? சின்ன கல்லை யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய கல்லை யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா லார்ஜ், பெரிய கல்லை தான் யூஸ் பண்ணாங்க. சரியா? இந்த ஓல்டு ஸ்டோனேஜ் அப்படின்றது வந்து மூணா பிரியுது. அதாவது பேலியோலித்திக் அப்படின்றது மூணா பிரியுது. எப்படின்னா லோயர் பேலியோலித்திக் கீழே, அதுக்கப்புறம் மிடில் பேலியோலித்திக் நடுவுல, அதுக்கப்புறம் அப்பர் பேலியோலித்திக் மேல அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இப்ப இது வந்து எந்த அடிப்படையில பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தின் அடிப்படையில். லோயர் பேலியோலித்திக் அப்படின்றது செகண்ட், லோயர் பேலியோலித்திக் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்ல, பேலியோலித்திக் அப்படின்றது என்னது, பழைய கற்காலம். பேலியோ அப்படின்றது பழசு, லித்திக் அப்படின்றது கல்லு, ஏஜ் அப்படின்றது காலம். பழைய கற்காலத்தை மூணா பிரிக்கிறாங்க லோயர் பேலியோலித்திக் அப்படின்ட்டு. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50,000 பிசி. சரியா? அப்படின்னா வந்து அதை லோயர் பேலியோலித்திக் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுவே 50,000 ஆண்டுகளுக்கு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற காலத்தை வந்து மிடில் பேலியோலித்திக் அப்படின்ட்டு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இதுல வந்து 50,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னா ஒரு சில புக்ல வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து 35,000 ஆண்டுகளுக்கு பிசி அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து கரெக்டா தப்பான்னு கேட்டா அதுவுமே கரெக்டு தான். ஏன்னா வந்து இந்த மிடில் பேலியோலித்திக் காலம் நம்மளுக்கு தெரியாதனாலதான் இதுல இருந்து இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10,000 வருஷம் கேப் இருக்குது. இந்த 50,000 பிசியில இருந்து 40,000 பிசி. இதை ஏன் 50,000 போட்டுட்டு நம்ம திருப்பி அதுக்கடுத்து 40,000 போட்டிருக்கோம்னா, நான் ஆல்ரெடி நேத்தே சொன்னேன், பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி, அதாவது பிசி பிஃபோர் கிரைஸ்டை பொறுத்த வரைக்கும் காலங்கள் அடுத்தடுத்த வருஷம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஏடி அப்படின்றது கூடிக்கிட்டே தான் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இதுவே அப்பர் பேலியோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க காலத்தை வந்து என்னன்ட்டு சொல்றாங்கன்னா 40,000 பிசியில இருந்து ஒரு 10,000 பிசி. அதாவது லோயர் அப்பர் பேலியோலித்திக் என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 40,000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இயேசு வந்து பிறக்கிறதுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றதான் இது வந்து கூறுது. ரைட்டா? இது வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நகரவே இல்லை. ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தோடய அவங்கள வந்து லிமிட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பெருசா வந்து வேற நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டுலாம் அவங்க வந்து விரும்பவே இல்லை. சரியா? இது வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா மிடில் ஸ்டோன் ஏஜ். இப்போ நான் வந்து பேலியோலித்திக் பார்த்தோம்ல, இது வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ். மிடில் ஸ்டோன் ஏஜ் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மிடில் அப்படின்னு என்னது மீசோ, நம்ம நேத்தே பார்த்தோம் மீசோ. ஸ்டோன்னா லித்திக், மீசோலித்திக் ஏஜ் அப்படின்ட்டு தான் இதை வந்து சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இங்கேயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கல் இருக்குது. இங்கேயுமே கல் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கல் தான் இங்கே வந்து மெயினான பொருளாகவே யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க வந்து என்ன மாதிரி கல்லை யூஸ் பண்றாங்கன்னா மைக்ரோலித். உங்களுக்கு ஓல்டு ஸ்டோனேஜ்ல எந்த மாதிரி கல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து மெகாலித், பெரிய கல். இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சின்ன கல்லை தான் வந்து இங்க யூஸ் பண்றாங்க. அப்ப பெரிய கல்லை எதுக்கு யூஸ் பண்ணாங்க? இப்ப விலங்குகள் மேல வந்து கல்லை வச்சு கல்லை மேல போட்டு அதை கொண்டு அதை வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. அப்ப இங்க வந்து கல் வந்து ரொம்ப சின்னதாகுது. அப்ப சின்னதாகுதுன்னா அந்த ஸ்மால் ஸ்டோன், அந்த சின்ன ஸ்டோனை என்ன பண்றாங்கன்னா ஷார்ப் பண்றாங்க. ரொம்ப ஷார்ப் பண்ணி அதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கட் பண்றதுக்கு. ஏன்னா விலங்குகள் இருக்குன்னா விலங்குகளை ஃபர்ஸ்ட் வேட்டையாடி சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து அந்த விலங்குகளுடைய தோலை வந்து அந்த ஷார்ப்பான கல், சின்ன கல்லை வச்சு உரிக்கிறாங்க. உரித்து அதை வந்து ஆடையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வில் அம்பு, பவ் அண்ட் ஆரோ, வில் அம்பு செய்து வேட்டையாடுவதற்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிடில் ஸ்டோனேஜ் டைம் பீரியடுக்கு தெரியுமா, இந்த காலத்துல தான் வந்து அனிமல்ஸ், விலங்குகளை வந்து என்ன பண்றாங்க, டொமஸ்டிகேஷன், கால்நடை ஆக்குறாங்க. அதாவது விலங்குகளை வந்து வேட்டையாடுவதில் இருந்து விலங்குகளை வந்து பார்த்துட்டீங்கன்னா பராமரித்து அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா மேய்க்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த மிடில் ஸ்டோனேஜ் டைம் பீரியட்ல. அதுக்கப்புறம் இங்க இந்த மிடில் ஸ்டோனேஜ் இருக்கு தெரியுமா? சரி, ஓகே, நம்ம எப்படிதான் இந்த வந்து இதை மிடில் ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்றோம்னா இந்த மீசோலித்திக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மீசோலித்திக் நடு கற்காலம், அப்படி இடைக்கற்காலம். இந்த இடைக்கற்காலம் ரிலேட்டடான ஒரு சில பகுதிகள் வந்து எந்த பகுதி அப்படின்னா ஆதம்கார் அப்படின்ற ஒரு பகுதி. ஆதம்கார் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த ஆதம்கார் பகுதி எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு, மத்திய பிரதேசம். அதுக்கடுத்து வேற என்ன பகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னா லங்காஞ்ச் அப்படின்ற ஒரு பகுதி எங்க இருக்குதுன்னா குஜராத்ல இருக்கு, குஜராத்ல. இது எல்லாமே இடைக்கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள். ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா புதிய கற்காலம், நியூ ஸ்டோன் ஏஜ். ரைட்டா? புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்துல வந்து எதை உருவாக்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வருது. அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படின்ற கான்செப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து விவசாயத்துல வந்து அவங்க வந்து எதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோதுமையை தான் கொண்டு வராங்க. சரியா? எதை வந்து கொண்டு வராங்க? கோதுமையை கொண்டு வராங்க. வீட், கோதுமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பார்லி அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, பார்லி அப்படின்ற ஒண்ணு. அதுக்கப்புறம் அரிசியை கொண்டு வராங்க, அரிசி. அதுக்கப்புறம் மில்லட், அதாவது தானியங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா கொண்டு வராங்க. திணை வகைகளை வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து விவசாயம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் டொமஸ்டிகேஷன், கால்நடைகள். ஆடு மாடுகளை வளர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வளர்க்க தான் செய்யறாங்க. ரைட்டா? கேட்டில்னா கால்நடைகள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் ஷீப், செம்மறி ஆடுகளை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆடுகளை வளர்க்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா புதிய கற்காலத்தில் நடக்குது. அதுக்கடுத்து இங்க வந்து கல்லு, இங்கேயுமே நம்ம பாக்குறோம் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கல்லு தான் இங்க மெயினான ரோலே பிளே பண்ணுது. அப்ப இங்க கல் எப்படி இருக்கு? நம்ம வந்து ஓல்டு ஸ்டோனேஜ், பழைய கற்காலத்துல வந்து கல் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. இடைக்கற்காலத்துல கல் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து ஷார்ப் பண்றாங்க. புதிய கற்காலத்துல வந்து கல் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கல்லை வந்து நல்லா பாலிஷ் பண்றாங்க. பாலிஷ் பண்ணி இன்னொரு ஷார்ப் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து திடீர்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கற்களை எல்லாமே வந்து அதை வந்து ஆர்னமெண்டா அதை வந்து கயிறு கட்டி கழுத்துல போட்டுக்கிறது, கையில மாட்டிக்கிறது, இந்த மாதிரியுமே இருக்குது அப்படின்றதும் சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் கிராமம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கதான் வருது. வில்லேஜ், கிராமம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. சரியா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க கோதுமை, பார்லி, அரிசி, அதுக்கப்புறம் திணை வகைகள், இது எல்லாத்தையுமே வளர்க்குறாங்க அப்படின்னா சரி, ஓகே, அறுவடை செஞ்சுட்டாங்க. அந்த அறுவடை செய்ததை எங்க வைப்பாங்க? இப்ப நம்ம கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா டப்பா இருக்கு.
நம்ம கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப அரிசி வச்சுக்கிறதுக்கு மூட்டை இருக்கு, கோதுமை வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மூட்டை இருக்கு, அதுக்கப்புறம் தானிய வகைகளை வச்சுக்கிறதுக்காக நிறைய டப்பா டப்பாவா வச்சிருக்கோம் கிச்சன்ல. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கோதுமை அரிசி எல்லாம் வைப்பதற்கு வந்து அவங்க என்ன ரெடி பண்ணாங்கன்னா பாட்டரி, அதாவது பானைகள். நிறைய பானைகள் வந்து செய்யப்பட்டது. இப்ப நம்ம வந்து பாக்குறோம் இந்த அகழ்வாராய்ச்சி தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடக்குது. அந்த அகழ்வாராய்ச்சியில வந்து சொல்றாங்க தெரியுமா, இந்த இடத்துல வந்து பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஏன்னா பானை ஓடுகள் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமானது, ரைட்டா? பானை ஓடுகளை வைத்து அவங்க வந்து எந்த காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும், சரியா? அதனால பாட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட், நிறைய பானைகள் வந்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பஞ்சு, சார் பாட்ரினா காட்டன். என்னங்க சார்? பாட்ரினா ஒண்ணும் கிடையாது, பானை தான். பாட்ரினா பானை தான், சிம்பிள், ரைட்டா? சோ பானை அப்படி, ஏன்னா பானை செஞ்சாங்க, அந்த பானைக்குள்ளதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அரிசி கோதுமை எல்லாத்தையுமே வச்சாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இப்ப டப்பா இருக்கு, அப்ப என்ன இருந்துச்சு, எதுக்குள்ள வச்சாங்கன்னா பானைக்குள்ளதான் வச்சாங்க. ஓகே, சோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பஞ்சு. சோ பஞ்சு அப்படி நிறைய வந்து பாத்துட்டீங்கன்னா பஞ்சு அப்படின்றது செய்யறாங்க. அப்ப பஞ்சு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், கிளாத், துணி. அப்ப துணி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன என்ன கான்செப்ட் உள்ள வருது, ட்ரெஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த புதிய கற்காலத்துலதான் உள்ளேயே வருது. ஓகே, சோ இதுதான் வந்து இந்த புதிய கற்காலத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா சால்கோ லித்திக். நான் ஆல்ரெடி சொன்னேன் சால்கோ லித்திக். சோ சால்கோ அப்படின்னா வந்து என்னன்னா காப்பர், செம்பு. லித்திக் அப்படின்னா ஸ்டோன், அதாவது காப்பர் ஸ்டோனேஜ். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட முதல் உலோகம், மெட்டல் என்னது? நம்ம ஷார்ட்கட் என்ன பார்த்தோம், CBI அப்படின்ட்டு பார்த்தோம். CBI. இதுல C அப்படின்னு என்னதுன்னா காப்பர், B என்னதுன்னா பிரான்ஸ், அவ்வளவுதான். CBI காப்பர், பிரான்ஸ், அயரன், அவ்வளவுதான், சரியா? சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் வெண்கலம், காப்பர்னா செம்பு, அயன்னா இரும்பு. நெக்ஸ்ட் அடுத்து இந்த சால்கோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து என்ன கான்செப்ட்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு வந்து அயன் அப்படின்றதெல்லாம் டைரக்டா கிடைச்சிடாது. நம்மளுக்கு வந்து அது தனியா பெரிய பெரிய ஒரு கல்லாவோ ஒரு பெரிய பாறையாவோ தான் கிடைக்கும். அதை வந்து உருக்கி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும், இந்த இரும்பெல்லாம் வந்து ரெடி பண்ணவே முடியும். அந்த இரும்பையுமே வந்து டைரக்டா ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு இரும்பு கிடைக்குது அப்படின்னா அந்த இரும்பு வந்து எப்படி இருக்கும்னா, நான் ஒரு எடுக்கிறப்பயே வந்து ஒரு இரும்பு கம்பியாலாம் இருக்காது. அது வந்து சின்ன 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 கல்லா இருக்கும். அந்த கல்லுல இருந்து நம்ம உருக்கி தான் வந்து இரும்பையே எடுக்க முடியும். அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மெல்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இரும்பை உருக்குறாங்க தெரியுமா, அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னன்ட்டு சொல்லப்படுகிறது அப்படின்னா ஸ்மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உருகுதல், சிம்பிளா ஸ்மெல்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உருகுதல் அப்படின்னு தான் அர்த்தமே. ஓகே ஓகே இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த புதிய கற்காலம், இடைக்கற்காலம், இந்த பழைய கற்காலம் அப்படின்ட்டு. ஸோ அது ரிலேட்டடா வந்து என்னென்ன இடங்கள் வந்து இருக்குது, முக்கியமான இடங்கள் வந்து என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் சார், அந்த இரும்பு உருக்குறதோட பேர் என்னதுங்க சார்? ஸ்மெல்டிங். இந்த எழுதியிருக்கேன்ல, அதாவது உருகுதல். அதாவது நார்மலா இங்கிலீஷ்ல வந்து ஆங்கிலத்துல வந்து ஸ்மெல்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உருக்கி எடுத்தல் அப்படின்ட்டு சொல்லப்படும். ஓகேங்க சார். இது வந்து அப்படியே வரையணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரஃபா வந்து நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம், இந்த மாதிரி கூட போட்டுட்டு நீங்க இது பண்ணாலே போதும், சரியா? ரஃபா போட்டாலே போதும். சரி, இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்த ரிலேட்டடான நம்ம, அதாவது இப்போ வந்து புதிய கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அது இல்லைன்னா வந்து கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் அப்படின்னு கேட்கிறேன். நான் ரஃபா வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்றது மட்டும் நான் எழுதுறேன். சரி, இந்த இடத்துல பிரம்மகிரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, பிரம்மகிரி. அதுக்கப்புறம் பிரம்மகிரிக்கு கீழே பையம்பள்ளி இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து சால்கோலித்திக்காங்க சார். எது 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 இல்ல இது வந்து காமனானது, நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் தெரியுமா? பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கப்புறம் வந்து செம்பு கற்காலம், எல்லாத்தையுமே ரிலேட்டட் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் தான் நான் கம்ப்ளீட்டா ஒரு மேப்ல ஃபுல்லா வரைஞ்சிடுறேன். ஓகேங்க சார். அத்திரம்பாக்கம், அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆதிச்சநல்லூர், திருப்பி அதுக்கடுத்து இந்த சைடு வந்து மல்லூர், MALLUR, மல்லூர்.
அதுக்கப்புறம் மல்லூருக்கு மேல வந்து ஹுனாஸ்காய். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பெயர்கள் வந்து நம்ம வந்து உச்சரிப்பது வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து அதை திரும்ப திரும்ப படிக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து பழகிரும். பிம்பேத்கா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. பிம்பேத்கா. அதுக்கடுத்து இந்த பகுதி லோத்தல், ரொம்ப முக்கியமான பகுதி லோத்தல். இதை சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் பார்ப்போம். அதுக்கடுத்து பாகிஸ்தான் சைட்ல வந்து மெஹரகார் அப்படின்ற ஒரு பகுதி. மேல வந்து காஷ்மீர் சைட்ல வந்து புர்சாஹோம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா கோல்தீஹ்வா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து மெஹரகார் அப்படின்ற ஒரு பகுதி. உத்தரப்பிரதேஷ். திருப்பி நேபாள். சிராந்த் அப்படின்ற ஒரு பகுதி. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பகுதி இப்ப நான் எழுதுறது ரொம்ப முக்கியம். சரியா, இது முக்கியம். அதுக்கடுத்து இந்த லோத்தல் அப்படின்றது முக்கியம். இந்த சைட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடு, அது வந்து அசாம், மணிப்பூர், மேகாலயா சைட்ல டவோஜாலி ஹார்டிங் அப்படின்றது. சரியா, டவோஜாலி ஹார்டிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் தான். இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா இது எந்த லொகேஷன்ல இருக்குதுன்னு படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா படிக்க தான் செய்யணும். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன். அந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஹுனாஸ்காய் அப்படின்னு பாக்குறப்ப அது என்ன ஹுனாஸ்காய், அது என்ன டவோஜலி ஹார்டிங், அது என்ன சிராந்த் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே வந்து இடைக்கற்காலம், அதாவது பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கப்புறம் செம்பு கற்காலம் தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் தான். அந்த பகுதி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிச்சநல்லூர் இருக்குன்னா ஆதிச்சநல்லூர்ல வந்து ஒரு பானை ஓடு எடுக்கிறாங்கன்னா அந்த பானை ஓடானது வந்து இடைக்கற்காலம் தொடர்புடைய ஒரு பானை ஓடாக இருக்கும். அப்ப ஆதிச்சநல்லூர் பகுதி இடைக்கற்காலம் தொடர்புடைய ஒரு பகுதியாக இருக்கும். ரைட்டா? இப்ப கேள்வி அப்படின்றது ஆதிச்சநல்லூர் வந்து எந்த கற்காலம் தொடர்புடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னா இடைக்கற்காலம் ரிலேட்டடான பகுதியா இருக்கு. இது எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஆதிச்சநல்லூர் வந்து மிடில் ஸ்டோனேஜ் நான் சொல்ல வரல. பட் ஆதிச்சநல்லூர் வந்து எந்த கற்காலம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நான் ஒரு ஃபைல் வந்து சென்ட் பண்றேன். அந்த ஃபைல்ல வந்து சாலிடா இருக்கும். அதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் சொல்றேன். ரைட்டா? சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. சார் பிக்சர் இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணலங்க சார். மேல் சைடு கொஞ்சம் இதுவா? ஆமாங்க சார். ஓகே ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா பாக்குறீங்களா? ஏன்னா அடுத்து நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. ஓகே சார். ம். அதோட போட்டு டைம் போட்டு வரேன் நான். மீட் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா எதை பார்க்க போறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். அதாவது இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். சார் இந்த மேப் ஃபைல்ல வந்துருங்களா சார் பிடிஎஃப்ல? கண்டிப்பா. நான் நேத்து நான் எழுதுனது எல்லாமே வந்துருச்சா? வந்துருச்சு சார். அதே மாதிரியே தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மேப்பு எல்லாமே நான் எழுதுற எல்லாமே வந்து A to Z பக்காவா வந்துடும். ஓகே சார். உங்களுக்கு அதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல இருந்து எப்படி போக போகுதுன்னா நான் கம்ப்ளீட்டா இமேஜ் வச்சு எடுப்பேன். ஏன்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து எந்த மெமரி வந்து கடைசி வரைக்கும் மனதுல வந்து பதியும் அப்படின்னா பிக்டோகிராஃபிக் மெமரி தான். நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. எப்பவுமே ஒரு விஷயத்த பார்த்து அதை கேட்டு தெரியறப்ப அது இன்னுமே வந்து மனதுல வந்து ஆழமாக பதியும். அதனால அடுத்த கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு போட்டோ வச்சு அந்த போட்டோல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, சரி. அந்த போட்டோவுமே பிடிஎஃபா வந்துடும். ஓகே சார். சரி, இப்ப வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு போவோம். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கால அளவு அப்படின்னு எவ்வளவு கேட்கறாங்க. அப்படி எவ்வளவுன்னு கேட்டா 3300 பிசியில் இருந்து 1900 பிசி வரைக்கும். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 3300 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 1900 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அப்படின்றது ஒரு தோராயமா தான். நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவேன். அப்படின்னா என்னன்னா தோராயமா அப்ராக்சிமேட்டா இந்த வருஷம் அப்படின்றது தான். ரைட்டா?
ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து நாகரிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? நாகரிகம் நார்மலா நாகரிகம் அப்படின்றது வந்து ஒரு சொசைட்டி எப்படி வந்து வாழ்கிறது அப்படின்றத பத்தி மென்ஷன் பண்றது தான், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது. அதே நேரத்தில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் டைம் பீரியட்ல உலகத்துல வேற எங்க வந்து நாகரிகம் அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா சீனா பகுதியில வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டைம்ல, அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் டைம் பீரியட்ல உலகத்துல வேற எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிவிலைசேஷன்லாம் இருந்துச்சுன்னா மெசபொட்டாமியா சிவிலைசேஷன், மெசபொட்டாமியா அப்படின்ற சிவிலைசேஷன். நான் என்னென்ன பகுதின்னு நான் எழுதுறேன். எகிப்தியன் சிவிலைசேஷன், சீன நாகரிகம், மெசபொட்டாமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம் அப்படின்றது. மெசபொட்டாமியா அப்படின்றது எந்த பகுதினா ஈராக்கு பகுதியில இருந்தது, வாழ்ந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எகிப்தியன் சிவிலைசேஷன் அப்படின்றது எகிப்து பகுதியில் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சீனா நாகரிகம் அப்படின்றது சீனா பகுதி. அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க இந்த ஒரு டைம் பீரியட்ல, ரைட்டா? சரி, இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது 3ஆ பிரியுது. 3 விஷயமா புரியுது. எப்படின்னா நம்ம அப்ப பார்த்தோம்ல லோயர் பேலித்திக், மிடில் பேலித்திக், அப்பர்னு. இதுல வந்து எப்படின்னா இயர்லி, சரியா, முன்னாடியே நடந்தது. அதுக்கு அடுத்து நடுல நடந்தது. அதுக்கு அடுத்து வந்து லேட்டர், ரீசெண்டா நடந்தது, கடைசியா நடந்து முடிஞ்சது. இதுக்கு காலமும் சொல்றாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா காலத்தை வச்சு பிரிக்கிறாங்க. இயர்லி அப்படின்றது இந்த 3300 2600 ஆண்டுகளுக்குள் நடந்தது இயர்லி அப்படின்னு பிரிக்கிறாங்க. 2600 ஆண்டுகளிலிருந்து 1900 ஆண்டுகள் வரைக்கும் நடந்தது மெச்சூர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து 1900 1700 வரைக்கும் நடந்தது எல்லாமே லேட்டர் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. சரி, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1826 ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்துக்கு சொல்லுங்க. இல்ல சார், ஸ்கிரீன் கொஞ்சம் மேல அந்த இயர் நோட் பண்ணிக்கிறதுக்காக சார். தேங்க்யூ. சரி. ஸோ இப்போ 1826 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. அந்த 1826 சம்பவத்து கூட தொடர்புடையவர் வந்து யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் என்பவர் தான். ஆக்சுவலா இந்த 1826 சம்பவம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரயில்வே பாலம் வந்து ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான், இந்த பாகிஸ்தான் சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ரயில்வே பாலம் வந்து ஒண்ணு போடப்பட்டு இருக்கு. அந்த பாலத்தை கட்டுறப்ப வந்து ரயில்வே பாலம் கட்டுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு சின்ன கல்லு மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அந்த அது வந்து என்னதுன்னு எடுத்து பாக்குறப்ப வந்து ஒரு சில பானை ஓடுகள் மாதிரி தெரிய வருது. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பானை ஓடுகளை எடுத்து பார்க்கறப்ப வந்து நிறைய பானை ஓடுகள் வந்து அந்த இடத்துல வந்து கண்டறியப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா இம்பார்ட்டண்டா வந்து இதை கண்டுபிடிச்சது என்ன, சார்லஸ் மேசன் அப்படின்ட்டு சொல்றாங்க. கடைசியில அந்த பானை ஓடுகளை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆராய்ச்சிக்கு கொடுக்குறாங்க. திருப்பி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதை வந்து முற்றிலுமாக ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேசன் வந்து ஓகே இந்த இடத்துல வந்து நிறைய பானை ஓடுகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா 1853 என்ன நடத்திருக்குன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்ற ஒருத்தர், இவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டு ரிசர்ச், அதாவது முழுக்க கம்ப்ளீட்டா வந்து அந்த பகுதி மொத்தத்தையுமே வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறாரு. சரியா, ஆராய்ச்சியில ஈடுபட வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்துக்குள்ள இந்தியாவில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஒரு செகண்ட். மியூட்ல மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்திய தொல்லியல் ஆய்வகம் அப்படின்றது, ரைட்டா? ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து உருவாக்குறதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான், ரைட்டா? அது வந்து ரொம்ப முக்கியமானது. தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். எப்பொழுது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1861. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய முதல் தலைவர், அதாவது முதல் டைரக்டர் ஜெனரல்
முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான். ஓகே, திருப்பி அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கா, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. கடைசியில 1924 யார் அப்படின்னா ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு, உலகத்திற்கு நான் டபிள்யூ போட்டு அதை சுத்தி வட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன உலகம், டபிள்யூ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன் வேர்ல்டு. உலகத்திற்கு என்ன அறிவிக்கிறாரு, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒண்ணு நம்மளுடைய இந்தியாவினுடைய சிந்து நதியை ஒட்டி மக்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய நாகரிகமா இருந்திருக்குது அப்படின்ட்டு உலகத்திற்கு வந்து அறிவிக்கிறார். யார் அப்படின்னா ஜான் மார்ஷல். எப்பொழுது அறிவிக்கிறார் அப்படின்னா 1924 வந்து அறிவிக்கிறார். சரியா? சோ 1826 சார்லஸ் மேசன் பானை ஓடுகளை சின்னதா கண்டுபிடிக்கிறாங்க. 1853 அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஆராய்ச்சி நடத்துறாரு. ஸோ அதன் மூலியமா ஆர்கியாலஜிக்கல் இந்திய தொல்லியல் ஆய்வகம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க 1861. அதனுடைய முதல் தலைவராக அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஆகிறார். அடுத்து 1924 ஜான் மார்ஷல் அப்படின்றவர் நமது உலகத்திற்கு இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருந்ததாக அறிவிக்கிறார். சரியா? ஸோ இது வந்து முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம போனதுக்கு பார்த்தோம்ல, அதாவது மேப் போட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு வந்து எந்த மாதிரி இதுல வந்து மேப் எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த பகுதிகள் முக்கியம் அப்படின்றது வந்து நான் எழுதிடுறேன். சரியா? முக்கியமான பகுதிகள் எழுதிடுறேன். அந்த முக்கியமான பகுதிகள் தான் வந்து இப்ப நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் பாக்குறேன், நான் வந்து எப்படி பார்க்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுல வந்து இந்த முக்கியமான இடங்கள் வந்து அதிகமா வந்திருக்கும். ரைட்டா? சரி, இதுல வந்து பாருங்க. ஓகே, சரி, என்னென்ன இடங்கள் அப்படின்னா மெயினா சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதிகளில் மெயினா இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பகுதி. இது என்னது ஆட்டோமேட்டிக், இது வந்து குஜராத் பகுதி தான் இந்த வாய்ப்பகுதி. அதுல வந்து எந்த பகுதிகளில் மெயினா இருந்துச்சு அப்படின்னா சரி, இது வந்து லோத்தல் அப்படின்றாங்க. லோத்தல். அதுக்கடுத்து லோத்தலுக்கு கொஞ்சம் மேல வந்து தோலா வீரா அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் வந்து அமரி. அதுக்கப்புறம் இங்க வந்து மொஹஞ்சதாரோ. அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோக்கு மேல ஹரப்பா. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து கோட் டிஜி, KOTDIJ. சரியா? கோட் டிஜி. அதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கணேரி வாலா. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து கலிபங்கன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல வந்து ராக்கி கர்ஹி. நான் இது எதுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மேப் வரைகிறேன்றதை நான் ஒரு ஐடியாவோட சொல்றேன் கடைசியில இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மண்டா. ரைட்டா? ஸோ அப்ப இதன் மூலியமா வந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது, இப்ப நான் வந்து இங்க ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்ப நான் வரைகிறேன். இப்ப இந்த இடத்த பாக்குறப்ப வந்து உங்களுக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது எந்த பகுதிகளை வந்து மையமாக கொண்டிருக்குது? இதுதான் குஜராத், சிந்து சமவெளி நாகரிகத்தை. பஞ்சாப், ராஜஸ்தான், இமாச்சல், டெல்லி. சரி, அதான் குஜராத், பஞ்சாப், பாகிஸ்தான். இந்தியாவில வந்து பாத்துட்டீங்கன்னா மெயினா வந்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, அதுக்கடுத்து வந்து இந்த ஹிமாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் பாகிஸ்தான். இந்த பகுதி ஏன்னா சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிதான் வருது. சரியா? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் சிந்து நதி இங்க உருவாகுது. சரியா? சிந்து நதி வந்து திபெத் பகுதி இங்க உருவாகி இந்தியாக்குள்ள இப்படி வந்து திருப்பி பாகிஸ்தானுக்குள்ள போய் அரபிக் பெருங்கடல்ல போயிட்டு சேருது. அப்ப இந்த பகுதிகளை மையமாக கொண்டதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? நான் இங்க வேணா ஒரு மார்க் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பகுதிகளில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்புடைய ஒரு சில இடங்கள் வந்து இந்த பகுதிகளில் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து மெயினான லொகேஷன் உங்களுக்கு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்டிஜி, தோலாவீரா, லோத்தல், கணேரிவாலா, கலிபங்கன், ராக்கி கர்ஹி, மண்டா, அது எல்லாமே வந்து ஒரு சில முக்கியமான பகுதிகளா இருக்கு.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல நகரங்கள், சிட்டிஸ், நகரங்கள் அப்படின்றத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இரண்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து அப்பர் டவுன், மேல இருக்கக்கூடிய நகரம் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து லோயர் டவுன், கீழே இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. சரியா? மேல இருக்கக்கூடிய நகரங்கள், இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. சரி, இந்த மேல இருக்கக்கூடிய நகரங்கள் வந்து எந்த திசையில இருக்குதுன்னா வெஸ்ட் சைடு, மேற்கு மேற்கு திசையில இருக்குது. ரைட்டா? இன்னொன்னு இந்த லோயர் டவுன், கீழே இருக்கிற இடங்கள் வந்து எந்த பக்கத்துல இருக்குன்னா கிழக்கு, ஈஸ்ட் சைட்ல இருக்கு, கிழக்கு நோக்கி இருக்குது. அந்த ஊர்ல கிழக்கு நோக்கி இருக்கு. அப்பர் டவுன் அப்படின்றது மேல இருக்கு, ஹையர், மேல இருக்கு, ஹையர். லோயர் டவுன் எங்க இருக்கு? கீழே, லோயர், லோயர் கீழே இருக்கு. அதுக்கப்புறம் அப்பர் டவுன் வந்து பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து சின்னதா தான் இருக்கு. அப்பர் டவுன் சின்னதா தான் இருக்கு. லோயர் டவுன் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. கீழே இருக்க டவுன் வந்து நல்லா பெருசா இருக்கு, லார்ஜர், பெருசா இருக்கு. அப்பர் டவுன்ல வந்து எந்த மாதிரி மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆட்சி செய்யறவங்க தான். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆட்சி செய்யறவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. லோயர் டவுன்ல வந்து எப்படி இருந்தவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா காமன் பீப்புள், சாதாரண மனிதர்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரைட்டா? அடுத்து இந்த அப்பர் டவுன்ல தான் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிரேட் பாத் இருந்துச்சு. கிரேட்னா என்னது? பெருசு. பாத்னா என்னது? குளிக்கிற இடம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தெப்பக்குளம் மாதிரி, சரியா சிம்பிளா வந்து சொல்ல போனா இப்போ வந்து நம்ம கிட்ட தெப்பக்குளம் இருக்குதுல்ல, அந்த தெப்பக்குளம் மாதிரி ஒரு பெரிய இடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்பர் டவுன்ல தான் இருந்துச்சு. இந்த இதுல திடீர்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா கிரேட் பாத் எங்க இருந்துச்சு, எந்த ஒரு இப்போ நம்ம பார்த்தோம்ல மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல் அப்படின்னா பார்த்தோம்னா கிரேட் பாத் எந்த நகரத்துல இருந்துச்சு அப்படின்னா மொஹஞ்சதாரோல தான் இருந்துச்சு. கிரேட் பாத் எந்த பகுதியில இருந்துச்சுன்னா மொஹஞ்சதாரோல தான் இருந்துச்சு. ரைட்டா? அடுத்து அப்பர் டவுன்ல வேற என்னெல்லாம் இறந்தவர்களின் மேடு சொல்லுவாங்க. எதுங்க? இறந்தவர்களின் மேடுன்னு இதை தானே சார் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா இது கிரேட் பாத் சொல்ல மாட்டாங்கன்னா அடுத்து அது வந்து ஒரு சில பகுதிகள் இருக்குது, அது சொல்றப்ப நான் சொல்றேன். இறந்தவர்களின் மேடு அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த டெட் ஆஃப் த மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மொஹஞ்சதாரோவை தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். கிரேட் பாத்துக்கிட்ட இந்த மொஹஞ்சதாரோவை தான் வந்து இந்த மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? இறந்தவர்களின் மேடு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வரும், நான் அதில் கவர் பண்ணிடுவேன். ரைட்டா? ஓகே, சரி, நம்ம இதில் போயிடலாம். இப்போ கிரேட் பாத்தை பொறுத்த வரைக்கும் கிரேட் பாத் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா மொஹஞ்சதாரோல இருந்துச்சு. இந்த அவர் சொன்ன மாதிரி மொஹஞ்சதாரோவை தான் வந்து இறந்தவர்களின் மேடு, அதாவது மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதே அப்பர் டவுன்ல தான் வந்து என்ன இருந்துச்சுன்னா கிரானரிஸ் இருந்துச்சு. கிரானரிஸ்னா என்ன? கிரெயினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். கிரெயின்னா என்னது? தானியங்கள். தானியங்களை வந்து சேமித்து வைக்கும் கிடங்கை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தானிய சேமிப்பு கிடங்கு, அதுதான் சிம்பிளா வந்து கிரானரி அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா அப்பர் டவுன்ல தான் இருந்துச்சு. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற என்ன ஃபேமஸ் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ், அதாவது தெருக்கள். தெருக்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த தெருக்களை வந்து எப்படி கட்டியிருந்தாங்கன்னா கரெக்டா 90 டிகிரியில, அதாவது இப்போ நேராக ஒரு ரோடு போய்கிட்டு இருக்குன்னா அந்த டேர்னிங் வந்து எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ரோடு நேராக போய்கிட்டு இருக்கு, அதனுடைய திருப்பம் அப்படின்றது இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஒரு ரோடு நேராக போகுது, டேர்னிங் வந்து இப்படி இருக்கு, கரெக்டாக 90 டிகிரியில் திரும்புது, அடுத்து திருப்பி 90 டிகிரியில் திரும்புது, அடுத்து 90 டிகிரியில் திரும்புது, அடுத்து இந்த மாதிரி 90 டிகிரி, அதுக்கடுத்து இந்த 90 டிகிரி, அடுத்து இப்படி, அடுத்து இப்படி, அடுத்து இப்படி, அடுத்து இப்படி, இந்த மாதிரி எல்லாமே எல்லா திருப்பு முறையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 90 டிகிரியில திரும்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே. அடுத்து ட்ரைனேஜ். இந்த சின்ன சின்ன கால்வாய்கள்லாம் இருக்கு தெரியுமா, அதை வந்து ட்ரைனேஜ் வந்து இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ட்ரைனேஜ் நம்ம ஊர்லலாம் வந்து ட்ரைனேஜ் எப்படி இருக்கு? ஓப்பன்லேயே இருக்கு, கம்ப்ளீட்டா ட்ரைனேஜ்லாம் எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. ஆனா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல எப்படி வச்சிருக்காங்க? க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது? அவங்க எல்லாம் வந்து மாடர்ன் பீப்புளா இருந்தவங்க, அதாவது மாடர்ன் ரொம்ப 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 கம்ப்ளீட்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா அனைத்து விஷயமே தெரிஞ்சவங்களா இருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமானது அந்த கிரேட் பாத் எங்க இருக்கு? மொஹஞ்சதாரோல இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரோடு வந்து 90 டிகிரில திரும்புது அப்படின்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்குன்னா இண்டோர் பிளம்பிங். அதாவது இண்டோர் பிளம்பிங்னா என்னது? வீட்டுல யூஸ் பண்ற தண்ணீர் எல்லாமே டைரக்டா வந்து எங்க போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ட்ரைனேஜுக்கு.
வீட்டுல யூஸ் பண்ற தண்ணியை ட்ரைனேஜுக்கு போற மாதிரி டைரக்டாவே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வேற சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன இருந்துச்சுன்னா டாக்ஸ். டாக்னா என்னன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா கப்பலை நிறுத்தும் இடம், கப்பலை வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க கப்பலை வந்து பராமரிப்பு செய்யற இடம், கப்பல்ல வந்து ஏதாச்சும் பழுது ஏற்பட்டால் அதை வந்து சரி செய்யற இடம் டாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக் வந்து இருந்துச்சு சிந்து சமவெளி நாகரிகத்துல, இந்த லோத்தல் பகுதிகளில் இருந்துச்சு. அதுக்கடுத்து அச்சு, சீல் வந்து இருந்துச்சு. சிந்து சமவெளி நாகரிகத்துல சீல் இருந்துச்சு. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்ல எழுதப்படுது, கேரளாவில் வந்து மலையாளத்தில் எழுதப்படுது, கன்னடத்தில் எழுதப்படுது, அதுக்கப்புறம் வேற வேற நாடுகளில் வேற வேற மாநிலத்தில் வந்து கன்னடம், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ தமிழ் அப்படின்றது ஓகே எழுதப்படுது, ஓகே தமிழ் அப்படின்றது மொழி, அதை எழுதுறது வந்து எழுத்து. கரெக்டா? நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹிந்தி அப்படின்றது மொழி, தேவநாகரி அப்படின்றது எழுத்து, ஸ்கிரிப்ட். அப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன மாதிரி எழுத்துகள் எழுதப்பட்டது அப்படின்னா பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட். பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம எழுதுறது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா இது தமிழ் அப்படின்றது மொழி, ஆனா இதை எழுதுறது வந்து எழுத்து. இதே தமிழை வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம், இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்ப நான் எழுதுறது வந்து என்னமோ ஒன்று தமிழ் தான், ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த எழுத்து அப்படின்றது மாறிக்கிட்டு இருக்குது. ரைட்டா? சோ இப்ப இந்த பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சித்திர எழுத்து. நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியாது. பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் என்னது? பேர்லயே இருக்குது. பேர்லயே வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? பிக்டோனா என்னது? பிக்சர். சரியா? கம்ப்ளீட்டா அது படமா வச்சுதான் வந்து அந்த எழுத்து அப்படின்றது இருக்கும். இப்ப பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் நம்மளால வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமா என்ன எழுதியிருக்காங்கன்றது? கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்து இப்ப நான் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து என் பேரு பிரதீப், நான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல படிச்சேன், திருப்பி அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இங்க வேலைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி நான் எழுதுவேன். இப்ப நான் வந்து என்னோட நேம் வந்து பிரதீப், அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போனேன் அப்படின்றது இங்கே தான் ஆரம்பிப்பேன், இந்த இடத்துல தான் நான் ஆரம்பிப்பேன். திருப்பி அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்? காலேஜ் படிச்சு முடிச்சேன், திருப்பி காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்கே தான் ஆரம்பிப்பேன். இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எழுதுறது இந்த மாதிரி தான். நம்ம எப்படி எழுதுறோம்? லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டுக்கு போறோம், திருப்பி என்ன பண்றோம்? லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டுக்கு போறோம், திருப்பி லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டுக்கு போறோம். இந்த டைரக்ஷன்ல தான் எழுதிட்டு இருக்கோம். ஆனா அந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து தமிழ்லயுமே இதுக்கு இந்த மெத்தட் தான் அர்த்தம். என்னன்னா போஸ்ட்ரோஃபெடான் மெத்தட். போஸ்ட்ரோஃபெடான் என்னன்னா இப்ப இந்த மாதிரி எழுதுவாங்க, எழுதிட்டு திருப்பி அடுத்த லைன் வரப்ப என்ன பண்ணுவாங்க? திருப்பி கீழே போயிட்டு இங்க இருந்து இங்க, திருப்பி அடுத்து கீழே போயிட்டு இங்க இருந்து இங்க, திருப்பி அடுத்து கீழே போயிட்டு இங்க இருந்து இங்க. ரைட்டா? அதை எந்த டைரக்ஷன்ல எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னா ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு, திருப்பி ரைட் டு லெஃப்ட், திருப்பி லெஃப்ட் டு ரைட்டு, அடுத்து ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி மாத்தி இப்படி 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 இந்த டைரக்ஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா எழுதிட்டு இருக்காங்க. அந்த மெத்தட் பேர் தான் என்னன்னா போஸ்ட்ரோஃபெடான் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுது. போஸ்ட்ரோஃபெடான் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே? தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. தமிழ்லயுமே அதே தான், போஸ்ட்ரோஃபெடான் மெத்தட் தான். போஸ்ட்ரோஃபெடான் முறை, அவ்வளவுதான். ரைட்டா? போஸ்ட்ரோஃபெடான் சிக்ஸாக் மாதிரி எழுதுவாங்க. அவ்வளவுதான், ஜிக்ஸாக், சிம்பிளா. சரி, மியூட்ல மட்டும் கொஞ்சம் போட்டுங்க. சரி, இப்ப இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா விவசாயம். உங்களுக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா விவசாயம் இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா விவசாயமே இருக்கதான் செஞ்சது. விவசாயம் இருந்துச்சான்னு கேட்டா விவசாயம் இருந்துச்சு. எதெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னா கோதுமை வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் இந்த பார்லி அப்படின்றத வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா தானியங்கள் நிறைய, மில்லட் திணை வகைகள் வந்து வளர்த்தாங்க. இந்த மாதிரி நிறையவே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா பாஸ்டோரல்ஸ், மெய்ப்பாளர்களா வந்து இருந்தாங்க. நிறைய ஆடு மாடுகளை மேய்த்தவர்களா வந்து அவங்க வந்து இருந்தாங்க. மெயினா என்னென்னலாம் மேய்ச்சாங்க அப்படின்னா ஆடு, அதுக்கப்புறம் புல், அதாவது காளமாடு. அந்த காளமாடை வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா ஜெபு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஜெபு, சரியா? எப்படி மென்ஷன் பண்றாங்க? ஜெபு அப்படின்ட்டு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் செம்மறியாடு இதெல்லாம் வந்து மேய்த்தாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரைட்டா? அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மொஹஞ்சதாரோ பகுதி இருக்குல்ல, மொஹஞ்சதாரோ, இந்த மொஹஞ்சதாரோ பகுதியில் வந்து 2 விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட், அதாவது ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு சிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த ப்ரீஸ்ட் அப்படின்றது பாதிரியார் மாதிரி, சரியா? ஒரு பாதிரியார் அரசர், ப்ரீஸ்ட் கிங் ஸ்டாச்சு. ப்ரீஸ்ட்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதிரியார், ஒரு பாதிரியார் அரசர் சிலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்ன கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு டான்சிங் கேர்ள், ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணினுடைய சிலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அதிகமான நிறைய டைம் வந்து எக்ஸாம்ல கேட்ட கேள்வி வந்து இந்த டான்சிங் கேர்ள் சிலை வந்து எந்த உலோகத்திலான ஆனது அப்படின்னா செம்பு. நிறைய டைம் கேட்ட கேள்வி பிரான்ஸ். ரைட்டா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ப்ரீஸ்ட் கிங்கு சிலை, அதுக்கப்புறம் வந்து டான்சிங் கேர்ள் சிலை, இந்த ரெண்டுமே டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு தான். இது வந்து கல்லுதான். ஆனா செம்புங்களா சார்? இல்ல ஒரே பிரான்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வெண்கலம் தான். சாரி வெண்கலம் தான். மாத்தி சொல்லிடு, வெண்கலம் தான். பிரான்ஸ் ஸ்டாச்சு, சரியா? வெண்கல சிலை தான் அது. அது வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சு. காப்பர் தான் வந்து செம்பு, இது வந்து வெண்கலம் தான். பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்குதா, வேற என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சீல்ஸ், அச்சு. இந்த அச்சு அப்படின்றது என்ன பொருளால் ஆகப்பட்டது அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டியார்டைட் அப்படின்ற ஒரு கல்லால் ஆகப்பட்டது. ஸ்டியார்டைட் அப்படின்னா ஒரு கல்லினோட ஒரு வகையை வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வந்து ஸ்டியார்டைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்டியார்டைட். இந்த ஸ்டியார்டைட் வந்து என்னதுன்னா ஒரு சோப்பு கல்லு. சோப்பு இருக்கு தெரியுமா? சோப்பு கல், சோப் ஸ்டோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோப் ஸ்டோன். அச்சு வந்து எந்த கல்லால் ஆகப்பட்டது அப்படின்னா ஸ்டியார்டைட் கல்லால் ஆகப்பட்டது. ஸ்டியார்டைட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு சோப்பு கல்லு, அவ்வளவுதான். அதுக்கடுத்து வேற என்னதுன்னா வந்து களிமண் பொம்மைகள் நிறையவே இருந்துச்சு. களிமண் பொம்மைகளை வந்து என்னன்னு சொல்றாங்க? டெரகோட்டா பொம்மைகள். டெரகோட்டா டாய்ஸ் வந்து நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல. வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நிறையவே ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த பானையெல்லாம் செய்வாங்க தெரியுமா? ஒரு பெரிய சக்கரத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா கீழே வச்சு அதை சுத்திக்கிட்டே செய்வாங்கல்ல, அப்ப அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து தமிழ் என்ன, அதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பாட்டர்ஸ் வீல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டர்ஸ் வீல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த பாட்டர்ஸ் வீலை கண்டுபிடிச்சிருக்காங்க. குயவன் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. குயவன் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குயவன் சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த குயவன் சக்கரத்தை கண்டுபிடிச்சா அப்ப நம்மளுக்கு வந்து என்ன தோணுது? குயவன் சக்கரம் கண்டுபிடிச்சா கண்டிப்பா சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன இருந்திருக்கணும்? பானைகள் இருந்திருக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப அந்த பானைகளானது வந்து எந்த கலர்ல வந்து இருந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டீப் ரெட்னா வந்து ரொம்ப 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 டார்க் ரெட்ல இருந்திருக்கு, பிளஸ் கருப்பு கலர்ல இருந்திருக்கு. ரொம்ப டார்க் ரெட் மற்றும் கருப்பு கலர்ல வந்து பானைகளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அதுக்கடுத்து நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், இப்போதைக்கு இதை மட்டும் போகும். சரி, இப்ப அடுத்த பேஜ் போட்டா ஓகே. சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா வந்து ரிலீஜியன். சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் மதங்கள் அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து வழிபட்டார்களா அப்படின்றது வந்து கேட்டா வழிபட்டாங்க தான். அப்ப எந்த மாதிரி விஷயங்களை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா பீப்பல் மரம், அரச மரம், பீப்பல் ட்ரீ, அரச மரத்தை வழிபட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பெண் கடவுள், மதர் காடஸ், தாய் பெண் கடவுளை வழிபட்டார்கள். அதுக்கப்புறம் பசுபதி மகாதேவ் அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டார்கள். பசுபதி மகாதேவ் அப்படின்ற கடவுளை வந்து பார்த்துட்டீங்கன்னா வழிபட்டார்கள். சரி, இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து உலகத்திலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்பன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதாவது நகர்ப்புற வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள். நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிக மக்கள் நகர்ப்புறத்துல வந்து எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இருந்தாங்க.
அப்ப இவ்வளோ மாடர்னா இருந்த இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி சரிவை சந்தித்தது, டிக்ளைன் எப்படி சரிவை சந்தித்தது அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. சிந்து சமவெளி நாகரிகம் இப்படிதான் அழிந்திருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அழிஞ்சிருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்படி அழிந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லப்படுறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரியர்களின் படையெடுப்பு, ஆரியன் இன்வேஷன், ஆரியர்களின் படையெடுப்பின் மூலியமாக அழிந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்து நேச்சுரல் டிசாஸ்டர். ஏன்னா சிந்து 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 ஆற்றின் படுகையில் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த நகரங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப நிறைய மழை பெய்து வெள்ளம் வந்து நகரத்திற்குள் வந்து புகுந்து அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் இடப்பெயர்வு. மக்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சிந்து சமவெளியில இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து மைக்ரேட் ஆனாங்க அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. இதன் மூலியமா வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகமானது சரிவை சந்தித்திருக்கலாம் அப்படின்றதும் சொல்லப்படுது. மைக்ரேஷன் அப்படின்னா இடப்பெயர்தல் பண்ணியிருக்கலாம். ஸோ இதன் மூலியமா வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகமானது உங்களுக்கு சரிவை சந்திச்சிருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. ஆரியன் இன்வெஸ்டிகேஷன் என்னங்க சார்? ஆரியன் இன்வேஷன் ஆரியர்களின் படையெடுப்பு. ஆரியர்கள், நம்ம ஆரியர்களை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்த சாப்டரே என்ன அப்படின்னா வேத காலம் தான் நம்ம பார்ப்போம். வேத காலத்தில் வந்து ஆரியர்களை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம வேத காலத்திற்குள்ளேயே நம்ம போவோம். சார் சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து எந்தெந்த விலங்குகள்லாம் அறியப்பட்டது சார்? ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா வந்து எதை சொல்லுவாங்கன்னா வந்து மான்கள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காண்டாமிருகங்கள் இருந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யானை இருந்ததாக கருதப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குதிரை அப்படின்ற ஒண்ணு அந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு தெரியாமையே இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லப்படும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த ஒரு இதில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, அயன் இருந்ததும் தெரியாதுங்கிற மாதிரி. இரும்பு வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா ஆரியர்களின் வருகை அப்படின்றது இருக்குல்ல, ஆரியர்களின் வருகைக்கு அப்புறம் தான், ஏன்னா ஆரியர்களின் வருகை இருந்துச்சா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஆரியர்கள் வந்து இங்க இருந்து தான் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால தெரியவே தெரியாது. ஏன்னா அதாவது ஆரியர்கள் வந்து இங்க இருந்து தான் வந்தாங்கன்ட்டு 4 பேர் 4 இடத்த சொல்லுவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு இடத்த சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து 2-3 பேர் வேற இடத்த சொல்லுவாங்க. ஆனா வந்திருக்காங்க, ஓகே. ஆனா இங்க இருந்து தான் வந்திருக்காங்களாண்டா அப்படின்றதே நம்மளுக்கு டவுட்டா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா ஆரியர்கள் படையெடுத்தாங்க அப்படின்னா அந்த படையெடுப்புக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கிட்ட இரும்பு வந்து அதிகமா வந்துச்சுன்னே சொல்ல முடியும். நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்க படையெடுக்கும் போது ஆயுதங்களோட படையெடுத்தாங்க. அந்த ஆயுதங்களானது வந்து நிறைய இரும்பால் ஆகப்பட்டது. அப்ப அந்த இரும்பின் மூலியமாக நம்மளுக்கு வந்து இரும்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிய வந்துச்சு அப்படின்றதும் சொல்லப்படுது. சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா வேத காலம் போயிடலாமா? வேதிக் ஏஜ் போலாங்க சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, வேதிக் ஏஜ், வேத காலம். வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலிருந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா 1500 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பிலிருந்து 600 வருடங்களுக்கு முன்பு வரை, கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பிலிருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பு வரை இந்த வேத காலமானது இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த வேத காலமுமே வந்து 2ஆக பிரிகிறது. வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. சார் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் தான் வந்து வேதிக் ஏஜா சார்? ஆமா 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 சிந்து சமவெளி நாகரிகம் அப்புறம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா வேத காலம் அப்படின்ற ஒண்ணு இருந்திருக்கும். ரைட்டா? அதெல்லாம் ஸ்டோனேஜ்லாம் ரொம்ப ரொம்ப பழசு. இந்த ஸ்டோனேஜ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே பழசு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பழசு ஸ்டோனேஜ், கற்காலம்.
ஓ ஓகே சார். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் தான் வேத காலம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கதையா ஒரு டைம் லைன் வச்சு படிச்சாதான் புரியும். நம்ம இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கற்காலம்ல ஆரம்பிச்சேன்ல, கற்காலத்துல ஆரம்பிச்சு இந்திய சுதந்திர சட்டம் 1947 வரைக்கும் நான் கம்ப்ளீட்டா டைம் லைன் படியே தான் போவேன். ஓகே ஓகே சார். ஓகே. சரி, உங்களுக்கு இந்த இயர்லி லேட்டர்னு பிரியுது. இயர்லினா முன்னாடி நடந்தது, லேட்டர்னா ரீசெண்டா நடந்தது. இந்த இயர்லி வேதிக் ஏஜ் அப்படின்றது ஒரு 1500 பிசியில இருந்து 1000 பிசி வரைக்கும் சொல்லப்படுது. லேட்டர் வேதிக் ஏஜ் ரீசெண்டா நடந்த வேத காலத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா 1000 பிசியில் இருந்து 600 பிசி வரைக்கும் சொல்லப்படுது. ரைட்டா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆரியன்ஸ். சார் அந்த ஆரியர்கள் இயர் தான். கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன், மேல போங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆரியர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து நம்ம வேத காலத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த கிளாஸை, ஏன்னா வேத காலம் பத்தி நம்ம நிறையவே பார்ப்போம், நிறைய பார்ப்போம். அதோட இந்த கிளாஸை முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். சரி, நான் ஸ்பீடா போறேன் அப்படின்னா ஓகே கொஞ்சம் ஸ்பீடா தான் சார் போறீங்க. சரி ஓகே கிரேட். சரி ஓகே கிரேட். நான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பிரதர் மியூட் பண்ணுங்க பிரதர். சரி, மியூட் பண்ணுங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆரியர்களை பத்தி பார்ப்போம். ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரியர்களின் மொழி, லாங்குவேஜ், ஆரியர்கள் வந்து எந்த மொழி பேசினாங்க அப்படின்னா இந்தோ ஆரியன் மொழி. இந்தோ ஆரியன் மொழி பேசினாங்க. அதாவது சமஸ்கிருதம் எந்த மொழியை சேர்ந்தது அப்படின்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்தோ ஆரியன் லாங்குவேஜை சேர்ந்தது தான் வந்து என்னன்னா சமஸ்கிருத மொழி. அடுத்து ஆரியர்கள் வந்து ஒரு செமி நொமாடிக் பீப்புள். செமினா என்னது? சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லுங்க. சிம்பிள்னா செமினா பாதி, அவ்வளவுதான். நொமாடிக் அப்படின்றது வந்து அலைஞ்சு தெரியுறது. இப்போ ஒருத்தன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் நொமேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருந்தா நொமேட். அப்ப செமி நொமாடிக்னா என்னன்னா அவன் பாதி நொமாடிக்னா நாடோடி, சுத்திக்கிட்டே இருப்பான். செமி நொமாடிக்னா கொஞ்ச நாள் அவன் சுத்துறான், கொஞ்ச நாள் அவன் வந்து செட்டில் ஆகுறான், திருப்பி கொஞ்ச நாள் சுத்துறான், திருப்பி கொஞ்ச நாள் செட்டில் ஆகுறான். அவங்கதான் ஆரியர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொத்தாக கருதியது எதை கருதுனாங்க அப்படின்னா கேட்டல், கால்நடைகளை தான். வெல்த், அவங்களோட சொத்தா கருதுனது வந்து எதை அப்படின்னா கேட்டல் தான் கருதுறாங்க. சரியா? கேட்டல். அடுத்து ஆரியர்கள் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா சென்ட்ரல் ஏசியா, ஆசிய கண்டத்தினுடைய மையப்பகுதியை சேர்ந்தவர்கள். சரியா? மையப்பகுதியை சேர்ந்தவர்கள். ஆரியர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த வழியா நுழைந்தார்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா கைபர் பாஸ் வழியா. கைபர் கணவாய் மூலியமா நுழைந்தார்கள் அப்படின்ற மாதிரி புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த கைபர் கணவாய் வந்து எங்க இருக்குது அப்படின்னா ஹிந்து குஷ் மலைப்பகுதி, ஹிந்து குஷ் மவுண்டைன்ஸ், ஹிந்து குஷ் மலைப்பகுதி இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த கைபர் கணவாய் இருக்குது. அந்த கைபர் கணவாய் வழியா தான் சென்ட்ரல் ஏசியால இருந்து ஆரியர்கள் வந்து நுழைந்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பார்ப்போம்னா ஆரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேற என்னன்னா ஒரு 4 வேதம் இருக்கு. வேதங்கள் வந்து டோட்டலா எத்தனை வேதங்கள் இருக்குன்னா 4 வேதங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரியர்கள்ல வந்து வேற என்ன படிப்போம்னா அந்த வேத காலத்துல பிராமணாஸ் அப்படின்றத பத்தி படிப்போம். பிராமணாஸ் ஆக்சுவலா பிராமணாஸ் அப்படின்றது வந்து பிராமணர்கள் கிடையாது. பிராமணாஸ் அப்படின்றது ஒரு லிட்ரேச்சர், இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியை தான் வந்து பிராமண பகுதி, பிராமணாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வேற என்ன இருக்குன்னா ஆரண்ய காஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்குது. அதுக்கடுத்து உபனிஷத். இது எல்லாமே தமிழ்லயுமே இதே தான். ஆரண்யகாஸ் அப்படின்னா தமிழ்லயுமே ஆரண்யகாஸ் தான், பிராமணாஸ் அப்படின்றது தமிழ்லயுமே பிராமணாஸ் தான், உபனிஷத் அப்படின்றது தமிழ்லயுமே உபனிஷத் தான். ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் இருக்குதுன்னா இதிகாசங்கள் இருக்கு. இந்த ஒரு வேத காலத்துல தான் என்ன எழுதப்பட்டுச்சுன்னா இதிகாசங்கள் எழுதப்பட்டுச்சு. அதாவது ராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம், இது எல்லாமே எழுதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா புராணங்கள்.
புராணங்கள் வந்து எழுதப்பட்டுச்சு. சிவபுராணம், விஷ்ணு புராணம் அது எல்லாமே எழுதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சுத்ரா, சுத்ரா வந்து இதுல தான் எழுதப்பட்டுச்சு. என்னென்னன்னா தர்ம சுத்ரா, தர்மா, அதுக்கப்புறம் மனுஸ்மிருதி, மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதினா என்ன சார்? மனுஸ்மிருதி அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நூல் தான். ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா மனு ஸ்மிருதி அப்படின்றது வந்து ஒரு புக்கு, ரைட்டா? சோ இதை வந்து பாத்துட்டீங்கன்னா மெயினா வந்து மனவ தர்ம சாஸ்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து இதை கம்ப்ளீட்டா வந்து பாத்துட்டீங்கன்னா யாரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா மனு அப்படின்ற ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது. அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த சட்டத்தை வந்து எழுதுபவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹிந்து கோட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹிந்து கோட் அப்படின்ட்டு இந்த மனுஸ்மிருதி அப்படின்றத சொல்லுவாங்க. மனவ தர்ம சாஸ்திரா அப்படின்னும் இது வந்து சொல்லப்படும். மனு அப்படின்றவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறதா மனுஸ்மிருதி. அதெல்லாம் சுத்ரா அப்படின்றது கீழே வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நாரத ஸ்மிருதி அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன எழுதிருக்கீங்க சார்? எது இது? டால்மாவா சார் அது? இல்ல இருங்க ஒரே நிமிஷம், பெருசாவே எழுதுறேன். தர்மா, 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 அதுக்கப்புறம் மனுஸ்மிருதி, அதுக்கப்புறம் நாரத ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. சோ இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா டோட்டலா வந்து நம்மளுக்கு எத்தனை வேதங்கள் இருக்குதுன்னா 4 வேதங்கள் இருக்கு. அது என்னென்ன வேதம் அப்படின்னா முதல் வேதம் ரிக்வேதம். சாம அதர்வம் தானே? ஆமா ஆமா ஆமா, ரிக்வேதம், அதுக்கப்புறம் யஜுர்வேதம், அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சாம வேதம், அதற்கப்புறம் அதர்வண வேதம், அதர்வ வேதம், அதர்வ வேதம். டோட்டலா ரிக்வேதால வந்து எத்தனை மண்டலங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா 10 மண்டலங்கள், 10 மண்டலங்கள் இருக்கு. எத்தனை பாடல் வரிகள் இருக்கிறது அப்படின்னா 1028 பாடல் வரிகள். ஹிம்ஸ், ஹிம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஹிம்ஸ், ஹிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு பாட்டு. டோட்டலா வந்து எத்தனை பாட்டு இருக்கிறது அப்படின்னா வந்து அது 1028, 10 மண்டலங்கள் 1028 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கீர்த்தனைகள், சரியா? ஹிம்ஸ் அப்படின்னா கீர்த்தனை. மொத்தம் எத்தனை மண்டலம்? 10 மண்டலம். எத்தனை கீர்த்தனைகள்னா 1028 கீர்த்தனைகள் இருக்கிறது. அடுத்து இந்த யஜுர்வேதால என்ன இருக்குதுன்னா ரூல்ஸ் இருக்கு. எப்படி ரூல்ஸ்? அந்த ரூல்ஸ் எதுக்காக இருக்குதுன்னா ரிச்சுவல்ஸ்க்காக. ரூல்ஸ் வந்து எதற்காக இருக்கிறது அப்படின்னா வந்து சடங்குகள் இருக்குல்ல, சடங்குகள் செய்யறாங்க. அந்த சடங்குகள் வந்து இந்த வழியாக தான் செய்யணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாமே யஜுர்வேதாவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் சாம வேதா, சாம வேதங்கள்ல வந்து எதை பத்தி இருக்கணும் அப்படின்னா பாடல்களை பத்தி, மியூசிக், பாடல்களை பத்தி இருக்குது. அதுக்கப்புறம் அதர்வ வேதா, அதர்வ வேதாவை பொறுத்த வரைக்கும் மேஜிக். சரியா? இந்த சூனியங்கள்லாம் சொல்றாங்க தெரியுமா, சூனியங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து மந்திரங்கள், நிறைய மந்திரங்களை பத்தி அதர்வ வேதாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா வேற என்னதெல்லாம் உபனிஷத். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உபனிஷத் இருக்கு, ஆரண்யகாஸ் இருக்கு. இந்த ஆரண்யகாஸ் அப்படின்றது வந்து எதை சொல்லுவாங்கன்னா காடுகளை பத்தி எழுதுற புக்ஸ், ஃபாரஸ்ட், காடுகளை பத்தி இருக்கிற புத்தகங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது ஆரண்யகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆரண்யம் அப்படின்னா காடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே சார், இதுல அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் எழுதியிருப்பாங்களா? இது இல்லையா சார்? இல்ல இதெல்லாம் கிடையாது, இங்க கிடையாது, இதுல கிடையாது. நான் சொல்றேன் அர்த்த சாஸ்திரம் நம்ம வருவோம். சரியா? அர்த்த சாஸ்திரம் வந்து சாணக்கியார் எழுதிப்பாரு. அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மகதால வருவாரு. மகதால வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து மௌரியர்கள் பாக்குறப்ப நம்ம பார்ப்போம். ஓகேயா? யஜுர்வேதானா என்ன சார்? அதர்வ வேதாவா இல்ல யஜுர்வேதாவா? யஜுர்வேதா சார். யஜுர்வேதா அப்படின்னா வந்து நம்ம சடங்குகள் செய்யறோம்ல, அந்த சடங்குகள் வந்து இந்த முறையில தான் செய்யணும் அப்படின்ட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த முறையில் தான் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த வேதங்கள்ல அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா அது யஜுர்வேதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கும். எதுல அப்படின்னா யஜுர்வேதத்துலதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே சார், ஓகே சார். சரி, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரே செகண்ட். சரி,
இப்ப ஓகே ஆரியர்கள் ஓகே இங்க இருந்து தான் வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆரியர்கள் வந்தாங்க ஓகே, ஆனா ஆரியர்கள் இங்க இருந்து தான் வந்தாங்கன்ட்டு 4 பேர் 4 இடத்த சொல்றாங்க. அந்த 4 பேர் யாருன்னு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதான் என்ன சொல்லப்படுகிறது, ஆரியன் அந்த டாபிக் வந்து என்ன வச்சுக்கலாம்னா ஆரியன் ஹோம் இன்வேஷன் தியரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரியன் ஹோம், இதை நான் என்னன்றதை நான் தமிழ்ல சொல்றேன். தியரின்னா என்னது, ஒரு கோட்பாடு மாதிரி. ஆரியன்னா ஆரியர்கள், ஹோம்னா எதை சொல்றாங்க, ஹோம்னா எதை மீன் பண்றாங்க, எந்த வீடு, அவங்களோட இல்ல அதாவது ஆரியர்கள் ஹோம வீட வந்து இன்வேஷன்னா படையெடுப்பு, ஹோம்னா இந்தியா, இன்வேஷன்னா படையெடுப்பு. ஆரியர்கள் வந்து இந்தியாவை படையெடுத்ததற்கான ஒரு சில கோட்பாடுகள் வந்து சொல்லப்படுகிறது. ரைட்டா? 4 பேர் 4 இடத்த சொல்றாங்க. அந்த 4 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் முல்லர் அப்படின்ற ஒருத்தர், பாலகங்காதர திலகர் ஒருத்தர், அதுக்கப்புறம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள், அதுக்கப்புறம் கில்ஸ் அண்ட் மெக்டொனால்ட் அப்படின்றவங்க, கில்ஸ் அண்ட் மெக்டொனால்ட். இந்த 4 பேரு, அதாவது ஆரியர்கள் இங்க இருந்து தான் வந்தாங்கன்ட்டு 4 பேர் 4 இடத்த சொல்றாங்க. அதுல மேக்ஸ் முல்லர் அவர்கள் வந்து சொன்ன இடம் வந்து என்னன்னா ஆசியாவினுடைய மையப்பகுதி, சென்ட்ரல் ஏசியா. பாலகங்காதர் திலகர் சொன்னது வந்து எந்த பகுதினா ஆர்டிக், மேல ஆர்டிக்கு கீழே அண்டார்டிக் இருக்குதுல, அதுல வந்து ஆர்டிக் பகுதியில இருந்து வந்தாங்க அப்படின்ட்டு பாலகங்காதர் திலகர் சொல்லுவார். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து எதை சொல்லுவாங்கன்னா திபெத்திய பகுதியை சொல்லுவாரு. மில்ஸ் அண்ட் மெக்டொனால்ட் அவர்கள் வந்து எந்த பகுதியை சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சவுத் ஈஸ்ட் யூரோப்பை சொல்லுவாங்க. எந்த பகுதியை சொல்லுவாங்கன்னா சவுத் ஈஸ்ட் யூரோப்பிய சொல்லுவாங்க, அதாவது தென்கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வந்தாங்க அப்படின்ட்டு. சவுத் ஈஸ்ட் யூரோப், தென்கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வந்தார்கள் அப்படின்ட்டு இவங்களை வந்து சொல்றாங்க. ஓகே, சோ இந்த ரிக்வேதம் அப்படின்றது சென்ட்ரல் ஏசியானா எந்த பகுதிங்க சார்? அதாவது மெயினா இந்த உஸ்பெகிஸ்தான்லாம் இருக்கு தெரியுமா, உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு ஒரு 5 நாடுகள் இருக்கு. அதாவது ஆசிய கண்டம் எடுத்துட்டு அந்த ஆசிய கண்டத்தினுடைய மையப்பகுதி. ஓகே, அந்த உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான்லாம் இருக்கும் அந்த சைடு. சரி, அதுல நம்ம இந்த ரிக்வேதம் இருக்குது இல்ல, இதுல இந்த ரிக்வேதம்ல 10 மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த 10 மண்டலத்துல வந்து 3வது மண்டலத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா காயத்ரி மந்திரம் இருக்கு. காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்துல எத்தனாவது மண்டலத்துல காயத்ரி மந்திரம் இருக்குதுன்னா 3வது மண்டலத்தில் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா விஸ்வமித்ராவால் எழுதப்பட்டது. விஸ்வமித்ராவால் எழுதப்பட்டது. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து இந்த ரிக்வேதம் இருக்கா, ரிக்வேதத்துல டோட்டலா எத்தனை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், 10 மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த 10 மண்டலங்கள்ல வந்து 10வது மண்டலம்ல வந்து ஒரு கோட்பாடு ஒண்ணு சொல்லப்பட்டு இருக்கும். என்ன கோட்பாடு அப்படின்னா புருஷ சுக்தா கோட்பாடு. சரியா? ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். அந்த இது பேரு வந்து என்ன அப்படின்னா வந்து புருஷ சுக்தா தியரி அப்படின்ட்டு. சரியா? புருஷ சுக்தா கோட்பாடு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். அதுல வந்து இந்த புருஷா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து கடவுள் பிரம்மாவை குறிக்கும். அந்த புருஷ சுக்தா கோட்பாடுல வந்து ஒரு சொசைட்டியை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சொசைட்டி, ஒரு சமூகத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன சமூகம் அப்படின்னா சத்துர்வன்னிய சமூகம். சத்துர்வன்னிய சமூகத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல சத்துர் அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னா 4 குறிக்குது. மொத்தம் 4 சமூகத்தை சொல்றாங்க. 1 2 3 4. அந்த சமூகங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னா வந்து பிராமணா, அதுக்கப்புறம் சத்திரியர்கள், அதுக்கப்புறம் வைசியர்கள், அதுக்கப்புறம் சுத்ரா. சரியா? சுத்ரர்கள். இதுல வந்து பிராமணர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடவுள் பிரம்மாவின் வாய்ப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சத்திரியர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின் கைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும், வைசியர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின் துடைப்பகுதி
துடை பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும், சுத்திரர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின் பாதத்திலிருந்து பிறந்தவர்களாகவும் கருதப்படுறாங்க. ரைட்டா? சோ ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல அந்த புருஷ எந்த பார்ட்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகுறாங்க? சோ அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா கடவுள் பிரம்மா இருக்காருல்ல, கடவுள் பிரம்மாவின் வாய்ப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்களாகவும், ஆர்ம்ஸ் கைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்களாகவும், துடைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்களாகவும், பாத பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் சுத்திரர்களாகவும் கருதப்படுறாங்க. சார் காயத்ரி மண்டலம் அந்த ஆத்தர் மட்டும் யாருங்க சார்? விஸ்வமித்ரா. சரி, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யஜுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யஜுர்வேதா வந்து யஜுர்வேதாவை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி வந்து கிருஷ்ணா அப்படின்ட்டு சொல்றாங்க, இன்னொரு பகுதி வந்து சுக்லா அப்படின்ட்டு சொல்றாங்க. யஜுர்வேதா 2ஆக பிரிகிறது. அதுல வந்து ஒரு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கிருஷ்ணா, இன்னொரு பேர் வந்து சுக்லா. ஒரே ஒரு செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா சாமவேதா வந்து மியூசிக், அதர்வேதா மந்திரங்கள் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வேத காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுப்பா? சரி, வேத காலத்துல தெரியுது சார், இப்ப முன்னாடி தெரியாது. வேத காலத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ஆறுகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வேதிக் நேம், வேத காலத்தில் என்ன பெயர் அப்படின்ற கேள்விகள் நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? என்னென்ன ஆறுகள் அப்படின்றதுதான் இருக்குதுன்னா, இப்ப இருக்கிற ஆறுகள் வந்து ரவி நதி, சட்லஜ் நதி, அதுக்கப்புறம் பியாஸ் நதி, ஜலம் நதி, செனாபு நதி, அதுக்கப்புறம் கண்டாக் நதி, இந்தஸ் நதி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லுவாங்கன்னா சரஸ்வதி நதி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில பெயர்கள் இருக்குது. வேத காலத்தினுடைய வேத பெயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வேத காலத்துல வந்து இந்த நதிகள் எல்லாமே வந்து எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ரவி நதியை வந்து எப்படி அழைத்தார்கள் அப்படின்னா பருஷ்ணி அப்படின்னு அழைத்தார்கள். சட்லஜ் நதியை சத்துத்ரி அப்படின்ட்டு அழைத்தார்கள். பியாஸ் நதியை விபாசா என்றும், ஜலம் நதியை விட்டாஸ்டா என்றும், செனாப் நதியை அஸ்கினி என்றும், கண்டக் நதியை சாதா நிரா என்றும், இந்தஸ் நதியை வந்து சிந்து அல்லது ஹிந்தோஸ் என்றும், சரஸ்வதி நதியை நாதே தாமா என்றும் அழைத்தார்கள். இதுல நாதே தாமா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நதிகளின் கடவுள் அப்படின்ட்டு அர்த்தம். நாதே தாமா அப்படின்னா மதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸ். சார் இப்போ அந்த நதி இல்ல சார், சரஸ்வதி நதி இப்பன்றது கிடையாது, அப்ப இருந்தே கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அது வந்து ஒரு மித்திக்கல் ரிவர் தான். மித்திக்கல் ரிவர்னா வந்து அது கட்டுக்கதைக்கு நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி அப்படின்ட்டு சொல்றோம் தெரியுமா? அதுல கங்கா, யமுனா மட்டும்தான் இருக்குது. சரஸ்வதி அப்படின்றது ஒரு கட்டுக்கதைகளை யூஸ் பண்ற ஒரு நதி தான் வந்து சரஸ்வதி. இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி அது வந்து ஒன்று சேரும் இடங்களை வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது எங்க இருக்குது அப்படின்னா பிரயாக்ராஜ், அதாவது அலகாபாத்தினுடைய புதிய பெயர் பிரயாக்ராஜ். ஓகேயா? புரியலப்பா, என்னது? நதிகளா? எது சொல்றீங்க? புரியுது. நதிகள் அப்படின்றது ரவி, அதாவது ரவி. சொல்லுங்க. இப்ப சரஸ்வதி நதின்னு ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றீங்க, அப்ப அது உண்மையா அப்படி ஒரு நதி இல்லைங்க? நதி வந்து பாத்துட்டீங்கன்னா முன்னாடி ஒரு நதி இருந்துச்சு. ஆனா அது வந்து பாத்துட்டீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்ச காலத்திற்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்குதான்னு கேட்டா சரஸ்வதி நதி கிடையாது.
இப்ப சரஸ்வதி நதி கிடையவே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சரி. இந்த நதியை பொறுத்த வரைக்கும் சார் சரஸ்வதி நதி வந்து ஈஸ்வரத்துல வந்து கோமதி, குர்ரம், காகர், கந்தாக், ஸ்வாட் அந்த நதியில இருக்குல்ல சார்? ஆமா, அது இருக்கதான் செய்யுது. இப்ப கண்டக் அப்படின்றது வந்து சாதா நீரா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா கோமதி இருந்துச்சான்னு கேட்டா கோமதி இருந்துச்சு. நம்ம இப்ப பாக்குறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தானே. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நதிகளை பத்தி தான் வந்து அதிகமா வந்து கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க RRB எக்ஸாம், SSC எக்ஸாம்ஸ்ல. அது மட்டும்தான். நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இந்த கேள்வியானது இருக்கதான் செய்யும். ரவி நதிக்கு பருஷ்னி, சட்லஜிக் சத்துத்ரி, பியாஸ் விபாசா, ஜலம் விட்டாஸ்டா, செனாப் அஸ்கினி, கண்டக் வந்து சாதா நீரா, இந்தஸ் வந்து சிந்து நதி அல்லது ஹிந்தோஸ், சரஸ்வதி நதியை நாதே தாமா நதிகளின் கடவுள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ரைட்டா? சார் சரஸ்வதின்ற ஒரு நதி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் மதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸ்னு அப்படி சொல்லியிருக்காங்க? ஏன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு டைம் பீரியட்ல இப்ப வந்து சரஸ்வதி நதி நம்மளுக்கு இப்ப வந்து திரிவேணி சங்கமம் கும்பமேளா அப்படின்றது வந்து எங்க கொண்டாடுறோம்னா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசத்துல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல. சோ அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா கும்பமேளா வந்து திரிவேணி சங்கமத்துல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த திருவேணி சங்கம் அப்படின்னா திரிவேணி சங்கம் 3 நதிகள் வந்து ஒன்று கூறும் இடங்களை வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த 3 நதிகள் வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி. அதுல வந்து கங்கையும் யமுனையும் மட்டும்தான் இருக்குது. சரஸ்வதி அப்படின்ற நதி வந்து முன்னாடி ஒரு இருந்துச்சு. ஆனா சரஸ்வதி நதி போக வேண்டிய இடத்துல வேற ஒரு நதி போய்கிட்டு இருக்கு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதியா நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த ஒரு டைம் பீரியட்ல சரஸ்வதி நதியை வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து வழிபட்டார்கள், நாதே தாமா அப்படின்ட்டு பெண் நதி கடவுளாக வழிபட்டார்கள். ரைட்டா? வேத காலத்தில் வாழ்ந்த மக்கள். ஓகே. சரி, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேத காலம் அப்படின்றது ஓரளவுக்கு இதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா போதுமானதுதான். அதே நேரத்துல வேத காலத்தில் வந்து வேத காலத்தில் மாடுகளுக்கு என்னன்னு மாடுகளை வந்து எப்படி அழைத்தாங்க அப்படின்னா அகன்யா அப்படின்ட்டு அழைத்தாங்க. அகன்யா மாடுகளை என்னன்னு சொன்னாங்கன்னா அகன்யா அப்படின்ட்டு அழைத்தாங்க. அதாவது அகன்யா அப்படின்றதுக்கு புரியல. என்னது ஜெபுன்னு சொன்னீங்களா சார் மாடுகளை அழைத்தது? அது வந்து பாத்துட்டீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து வேத காலம். ஓகே, அது வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து பாத்துட்டீங்கன்னா வேத காலம். சோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாடுகளை வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னு அழைத்தாங்க அகன்யா. அகன்யானா ஃபர்பிடன் டு கில், கொலை செய்ய தடை செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஃபர்பிடன் டு கில், கொலை செய்ய தடை செய்யப்பட்டது அல்லது வந்து கொலை செய்ய அனுமதி இல்லை அப்படின்றது அர்த்தம். மாடுகளை வந்து பாத்துட்டீங்கன்னா அகன்யா அப்படின்ட்டு அழைத்தாங்க. அதுக்கப்புறம் அரசர்கள், வேத காலத்தில் அரசர்களுக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா கோபதி அப்படின்ட்டு பெயர். கோபதிக்கு வந்து என்ன மீனிங்னா கிங்கு. அரசர்கள் வந்து கோபதி அப்படின்ட்டு அழைத்தாங்க. ரைட்டா? இது வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக வந்து வேத காலத்துல வந்து மக்கள் இருக்காங்கல்ல, பீப்புள், அந்த மக்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா மக்களை வந்து என்னன்னு சொல்றாங்க ஜனா அப்படின்றாங்க. மக்களை ஜனா அப்படின்றாங்க. அந்த மக்களை வந்து ஆட்சி செய்பவனின் பெயர் ரூலர் வந்து யார் அப்படின்னா ராஜன் அப்படின்றாங்க. ராஜன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? சோ இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமானது. சோ இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வேத காலத்தை பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க சார். அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அது சங்கமிக்கிற அந்த இடம் பேருங்க சார்? திருவேணி சங்கமம், பிரயாக்ராஜ். இப்ப முன்னாடி அலகாபாத் இருந்துச்சு, இப்ப வந்து அலகாபாத்துக்கு பெயர் மாத்திட்டாங்க, பிரயாக்ராஜ் அப்படின்ட்டு பெயர் மாத்திட்டாங்க. இல்ல சார், ஜனா அப்படின்னா பழங்குடியின குழு இல்லையா சார்? இல்ல ஜனா அப்படின்றது அந்த டைம்ல யூஸ் பண்ணப்பட்டது வந்து என்ன அப்படின்னா மக்களை தான் யூஸ் பண்றாங்க. நம்ம சொல்றோம்ல ஜனங்கள், ஜனோன்னு யூஸ் பண்றோம் தெரியுமா? ஆமா சார், ஜனங்கள். ஆமா சார், யூஸ் பண்ணுவோம் சார். நான் வந்து இருங்க ஒரே நிமிஷம். சரி, இது வரைக்கும் ஓகே தானே? எழுதிட்டீங்க தானே? நான் இப்ப இது கரெக்டா, வீடியோ கரெக்டா? எழுதியாச்சு சார். ஆரியன் ஹோம் போட்டீங்கல்ல சார்? ஓகே, விசிபிளா இருக்காங்க? எஸ் சார். சரி ஓகேப்பா. சரி ஓகே, இப்ப கேளுங்க. என்னது?
ஆரியன் ஹோம் இன்வேஷன் தியரியில ஹில்டன் மெக்டொனால்ட் எழுதுனதுன்னு சொல்லி எழுதுனீங்கல்ல சார், அது எந்த பகுதி அப்படிங்கறது ரைட் பண்ணலைங்க சார், அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? அப்படியா? ஒரே ஒரு செகண்ட். கில்சன் மெக்டொனால்ட் வந்து சவுத் ஈஸ்ட் யூரோப், அதாவது தென்கிழக்கு ஐரோப்பிய பகுதி. தென்கிழக்கு ஐரோப்பிய. சார் டவுட்டிங். சொல்லுங்கப்பா சார் சிபிஐ ஷார்ட்டை கொடுத்தது, அது ஃபுல் ஃபார்ம் என்ன? காப்பர் பிரான்ஸ் ஐரன். லிங்கேஸ்வரன் இது பிடிஎஃப் இருக்குது. நான் பிடிஎஃப் வந்து நான் இது முடிச்ச உடனே குரூப்ல சென்ட் பண்ணி விட்டுருவேன். பிடிஎஃப் இருக்கு. இப்ப நம்ம எழுதுனது எல்லாமே பிடிஎஃப் வந்துடும். சொல்லுங்க சார். எப்பவும் क्वेश्चन கேட்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி விடுங்க சார். அதையும் அனுப்பிடுவேன். சார் நேத்திய கிளாஸ் பிடிஎஃப் வரலன்னு நினைக்கிறேன். சத்தியமேவ ஜெயதே, நல்ல கேள்விதான். சத்தியமேவ ஜெயதே வந்து நம்ம பார்த்தோம் தெரியுமா? உபனிஷத். கரெக்ட் தான். உபனிஷத் அப்படின்ற ஒரு பார்த்தோம்ல, அந்த உபனிஷத்துல வந்து நிறைய வகையான உபனிஷத் இருக்கு. அதுல வந்து முண்டக உபனிஷத் அப்படின்னு இருக்குது. அந்த முண்டக உபனிஷத்துல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய வாசகமான என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூத் அலோன் ட்ரையம்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, வாய்மையே வெல்லும். ரைட்டா? அதாவது சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னா வந்து அந்த முண்டக உபனிஷத்ல இருந்து தான் எடுக்கப்பட்டு இருக்கும். முண்டக உபனிஷத். நான் வந்து இதை வந்து எழுதல அப்படின்ட்டு நீங்க வந்து நினைச்சுக்க வேண்டாம். அது எல்லாமே வந்து நான் அனுப்புற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட்ல இருக்கும். ரைட்டா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும். நீங்க ஒரு கொஸ்டின் நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு விஷயத்துக்குள்ள போறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? வேத காலம்னா என்னது, சிந்து சமவெளி நாகரிகம்னு என்னது? எனக்கு வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. 360 டிகிரியில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களான்றது நான் கேட்கல. சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, வேத காலம்னா என்ன, கற்காலம்னா என்ன, எதுக்கப்புறம் எது வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சா? அவ்வளவுதான். அப்போ வந்து இப்ப நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 கேள்வி பாக்குறீங்க சிந்து சமவெளி நாகரிகம். அந்த 10 கேள்வியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா. ஆனா அந்த 10 கேள்வியை நீங்க வாசிக்கிறப்ப ஓகே நம்ம இந்த இது ரிலேட்டடா தான் அந்த கேள்வி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அப்படின்றப்ப அந்த கொஸ்டினை சால்வ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ரைட்டா? சார் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுத்துலயுமே இருக்கா சார்? பைலிங்குள்ள பிடிஎஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கிடைச்சது வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆர்ஆர்பி அப்படின்றது வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா நிறைய கொஸ்டின் வந்து பாத்துட்டீங்கன்னா பயங்கர எரர்ல இருக்குது. ரொம்ப 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 அதிகமான எரர்ல இருக்குது. கொஸ்டின் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. இப்போதைக்கு எனக்கு இங்கிலீஷ்ல இருக்குது. ஆனா நான் வந்து தமிழ் கொஸ்டின் கலெக்ட் பண்ணி நான் சீக்கிரமே அனுப்புறதுக்கு பாக்குறேன். ஓகே சார். வேத காலம் மட்டும் தான் சார் பாத்துருக்கோம். இனிமேதான் பாக்கணுமா? என்னப்பா புரியல? வேத காலம் மட்டும் தான் பாத்துருக்கோம். வேத காலத்துல வேத காலம் இனிமேல் பாப்போமா? இல்ல அந்த அளவுக்குலாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வேத காலத்துக்குள்ள ரொம்ப போய் எக்ஸாக்டா ரொம்ப டெப்தாவே படிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம இப்ப பார்த்ததுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமே. எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டதெல்லாம் அவங்க கேட்கறதே கிடையாது. ரிக்வேதம் எது தொடர்புடையது, எதிர்வேதம் எது தொடர்புடையது அப்படின்றதுதான். நீங்க அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து திரும்ப திரும்ப வந்து சால்வ் பண்ண அது ஈஸியாயிரும். சார் அந்த நாணயங்கள்ல வரைபடங்கள் இதெல்லாம் கேட்பாங்களா சார்? ஜெனிஃபர் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதையுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் சென்ட் பண்ணி விட்டுறேன் பிடிஎஃப்ல. நீங்க என்ன கேட்டீங்க? பிராங்க்லினா யாரோ கேட்டீங்கல்ல? ஆமா சார். காயின்ஸுக்குள்ள இருக்கிற வரைபடங்கள்லாம் இதெல்லாம் கேட்பாங்களா சார்? என்ன? இல்ல அப்ப அது வந்து ஒரு சில இப்ப மௌரிய முகலாயர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா விஜயநகர பேரரசு, அந்த டைம் பீரியட்ல கேட்பாங்க. அதை நான் அப்பயே சொல்லிடுவேன். ஓகே சார். ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் டவுட் கேட்குறவங்க வந்து ஒரு 5 minutes வந்து கேட்கலாம். நான் வந்து ஆன்லைனில் இருக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே லெஃப்ட் ஆயிடலாம். ஓகே? நான் பிடிஎஃப் நான் அனுப்பி விட்டுறேன். ஓகேங்க சார். எத்தனை கொஸ்டின் சார் பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் கிடையாது. நான் இப்போதைக்கு நம்ம கிளாஸ்ல எழுதுறோம் தெரியுமா, அந்த கிளாஸ்ல எழுதுறது வந்து நான் அனுப்பி விட்டுறேன். பிடிஎஃப் வந்து நான் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறப்ப இந்த நாள் வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் படிங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு நம்ம பிடிஎஃப் அனுப்பணும்ல எழுதுறது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதை மட்டும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருங்க.
இந்த பிவைக்யூ அனுப்புறேன்னு சொன்னீங்களே அதனால கேட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லை. அதான் பிவைக்யூ வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்ம பிவைக்யூ வந்து ஒரு 1000 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 1000 கொஸ்டினையும் அப்படியே அனுப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது கஷ்டமாயிரும். ஸோ அப்படின்றப்ப அந்த 1000 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணலாம், எந்த நாள் எவ்வளவு படிக்கலாம், எப்படி படிக்கலாம்ன்றத வந்து ஒரு சார்ட் போட்டு நான் அனுப்பிடுறேன். ஓகே சார், ஓகே சார். எஸ்டர்டே கிளாஸ் பிடிஎஃப்மே நான் வந்து சேர்த்து அனுப்புறதுக்கு பாக்குறேன். ஓகே ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி மட்டும் முடிக்க போறோமா சார்? ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ஷியன்ட், அதுக்கப்புறம் மிடிவல், அதுக்கப்புறம் மாடர்ன், அப்படியே வரிசையா வரப்போறோம். ஓகே சார்.